வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2905 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 2960 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது படிப்படியாக 2920 தொட்டு இருக்கு. ரொம்ப நாளாக இந்த கான்ட்ராக்டில் நம்ம இந்த இடம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ப்ரைஸ் 2920 பக்கமாக வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் அது உள்ளே மூவ் ஆக ஆரம்பித்து 2940 வரைக்கும் போயிட்டு பல தடவை அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 2920லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம நேற்று நடந்ததெல்லாம் ஒத்து பார்த்தோன்னா படிப்படியாக மார்க்கெட் மேலே போன மாதிரி தெரிஞ்சால் கூட ஒவ்வொரு தடவையும் மேலே போகிறப்ப ஒவ்வொரு இடத்துலையும் செல்லிங் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 2940 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. 2920க்கு மேலே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறது செல்லர்ஸுக்கு ஒரு சாதகமான விஷயமா இல்லாமல் இருந்தால் கூட நம்ம எப்போவுமே அனாலிசிஸ் பண்ணுறப்ப ஓவரால் ட்ரெண்ட், அதாவது இந்த மொத்த ட்ரெண்டுக்கு எதிராக ட்ரேட் பண்ணுறது கிடையாது. அதனால் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அது டவுன் ட்ரெண்டில் இருந்தது. இப்போ கொஞ்ச நாளாக அது கொடுத்துட்ருக்கிறதெல்லாம் கரெக்ஷன். அதனால் ட்ரெண்டுக்கு முரண்பாடாக ட்ரெண்டுக்கு எதிராக நம்ம எந்த முடிவும் எடுக்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம முடிவில் மாற்றமும் இல்லை. 2960 வரைக்கும் செல் பண்ணலாம். 2976 ஸ்டாப் லாஸ் வைங்க. 6 பாயிண்ட் நேற்றை விட ஸ்டாப் லாஸ் அதிகரிச்சிருக்கிறோம். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் பக்கமாக ரொம்ப க்ளோஸாக ட்ரேட் ஆகிற காரணத்தினால ஒரு சில சமயங்களில் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கட்டும்னு சொல்லி ஸ்டாப் லாஸை அதிகரிச்சிருக்கிறோம். சரி, மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.